ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்ட கொஸ்டிங்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க 2023 பெஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் டு கேஷ் அவுட் ஐஎன்ஆர். ஸோ ஐஎன்ஆர் விட்ரா பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெருசாக பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சஸும் கிடையாது. ஓரளவு நல்லா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஜியோடெஸ் சொல்லலாம். ஸோ அதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் லிமிட்டுக்கு மேலே விட்ரா பண்ணோம் அப்படின்னா வீடியோ கேஎஃப்சிலாம் பண்ண சொன்னாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அடிஷ்னலாக கேட்டாங்க. ரெண்டாவது ஒரு கேஎஃப்சி பண்ண சொன்னாங்க. ஸோ அடுத்தும் பார்த்தீங்கன்னா விட்ராலையும் USDT விட்ராலாம் அலோடு இல்லை. கொஞ்சம் என்ன சொல்ல, முன்னாடி இருந்த மாதிரி வால்யூமும் வந்து USDTயில் இல்லை. 86-87 ரூபாய்க்கு தான் வந்து கிரிப்டோலாம் வந்து செல் பண்ண முடியுது. ஒரு சின்ன சின்ன மைனஸ்லாம் வந்து இப்போவும் இருந்து தான் இருக்குது. மற்றபடி சர்வீஸ்லாம் நல்லா தான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தாண்டி வேறு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்குலாம் எந்த எக்ஸ்சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு புது எக்ஸ்சேஞ்ச். உங்களோட ஓன் ரிஸ்கில் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா Cryptoforce அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வேறு ஒரு நேமில் இருந்து அதை இன்னொரு டீம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் ஒன் பை ஒன்னாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடிங் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாக்கிங்கில் ஒரு சில பேஸ் தான் இருக்குது. இப்போ தான் ஒரு சில ப்ரொமோஷனும் ஆஃப்லைன்லேயும் பண்ணுறாங்க. ரீசெண்டாக நான் போன ஒரு கோவா Web3 ஈவெண்ட்லேயும் இந்த டீமை பார்த்தேன். ஸோ இப்போவும் வேறு ஒரு சில மீட்டிங்ஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் வைக்கிறதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஒரு க்ரோயிங் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் நான் ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய சேலரி விட்ரா பண்ணுறதுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே டாலர் ப்ரைஸ் USDT ப்ரைஸ் நான் ஜியோடெஸ்லலாம் விட்ரா பண்ணுற போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ 86-87ன்னு இருக்கிறத விட. ஸோ இதில் நான் பண்ணேன்னா எனக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். அந்த பர்பஸ்க்காக ட்ரை பண்ணேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வரைக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் மேஜராக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, டெபாசிட் விட்ரா எல்லாமே வந்து அந்த பேங்கிங் ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அதாவது டே டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் 1 or 2 ஹவர்ஸுக்குள்ளேயே எல்லாமே வந்து கிளியராக வந்து நடக்கும். சரியா? இவங்களோட விட்ரா டைம் பார்த்திங்கன்னா அப் டு 3 ஹவர்ஸுக்குள்ளே வந்து ஐஎன்ஆர் விட்ரா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து ரூல். ஸோ இது வந்து சில நேரங்களில் எனக்கு 10-15 நிமிஷத்துலேயும் வரும், சில நேரத்தில் 1 ஹவர்லேயும் வரும், சில நேரத்தில் 2 ஹவர்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இது வரைக்கும் நான் வந்து விட்ரா பண்ண எல்லா ஃபண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10+ டைம் வந்து நான் விட்ரா பண்ணியிருப்பேன். சரியா? USDT to INR. ஸோ இது வரைக்கும் எனக்கு எந்த விஷயமும் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த எக்ஸ்சேஞ்ச் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற எக்ஸ்சேஞ்சை விட கொஞ்சம் அதிக அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 89 ரூபா, 89.6. ஸோ இதெல்லாம் ஒரு லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 90 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்து. இங்கே பாருங்கள், ஆகஸ்ட் 24. ஸோ இந்த டைம்லாம் 90-50 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து. ஸோ அப்போல்லாம் அந்த மற்ற எக்ஸ்சேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா 86-87-88 இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்து. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கேஷ் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபீஸு TDS எல்லாமே மற்ற எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே வந்து இவங்களாம் பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் TDSலாம் பிடிக்கிறதுனால என்னென்னா ஃபியூச்சரில் டேக்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு காமிக்குது அப்படின்னா 0.236%. ஒரு சில பாதி நம்ம இந்தியாவில் இருக்கிற பாதி எக்ஸ்சேஞ்சோட ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. சரியா? அதே மாதிரி இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. KYC வந்து கம்பல்சரி பண்ணணும். பண்ணிக்கிட்டு தான் டெபாசிட் விட்ராலாம் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வேறு எதுவும் ஆஃபர் எதுவும் இருக்கா அப்படின்னா, வெல்கம் போனஸ்ன்னு போட்டிருக்காங்க. 200 ரூபா ஒர்த்துள்ள INR கிடைக்கும்னு. ஸோ அது இப்போ ஆக்டிவாக இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியலை. ஸோ அவ்வளோதான். அந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நான் பெரும்பாலும் இந்த கேஷ் அவுட் டெபாசிட் விட்ரா பர்பஸ்க்கு தான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இந்த எக்ஸ்சேஞ்சு ஃபியூச்சரில் நல்லா வந்துச்சு அப்படின்னா மற்ற பர்பஸுக்கும் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் க்ரியேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.